வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏற்கனவே இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். அதில் பின் கமெண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட். அதை நீங்கள் சரியாக கவனிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த டைம் உங்களுக்கு கிளியராக போட்டே காமிச்சிருக்கேன். ஃபாத்திமா சிஸ்டர் ஏர்வாடியிலேருந்து கீழக்கரையிலேருந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். இது நான் வந்து ரெக்டாங்குலர் பேஸ்கெட் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் இதுவும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பேஸ்கெட் போட்டிருந்தேன். இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது பெரிய ஸ்டோரேஜ் பேஸ்கெட். வீடியோவை பொறுமையாக முழுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம். 9445266602. தேங்க்யூ ஃபாத்திமா சிஸ்டர். 2 கலர் வயர் எடுத்துருக்கேன். இது நான் கீழே ரன்னிங் வயர், பேஸ்க்கு ரன்னிங் வயராக போட போகிறேன். ப்ளூ கலர் நம்ம பீஸ் வயராக கட் பண்ணி வச்சுக்கிறோம். 6.5 feet ஸ்கேலில் கட் பண்ணணும். 1 2 3 4 5 6 6.5 மொத்தமாக 6.5 ஸ்கேல் கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸில் நம்ம 26 பீசஸ் கட் பண்ணணும். 26 வயர்ஸ் நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மெஷர்மெண்ட்டில் 6.5 அடி சொன்னால் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் 26 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரே கலர்லேயே கட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ரன்னிங் வயர், அதாவது பேஸில் போடக்கூடிய ரன்னிங் வயர் இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ரோஸ் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேஸில் ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா நீங்கள் மினி பேஸ்கெட், 1 roll பேஸ்கெட்லாம் பாருங்கள், நல்லா புரியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, மெஷர் பண்ணி விட்டுருந்த வயரை இதுக்குள்ளே இப்படி உள்ளே கொண்டாடணும். இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட போகிறோம். இதில் நமக்கு வயர் கரெக்டாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது ரொம்ப பெருசாக இருப்பாங்க. எந்த வயர் பெருசாக இருக்கோ அந்த வயரை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த நாட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒன்று போல் வந்துடும். அப்பவும் சரியாக வரல அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்பவும் சரியாக வரல, அப்போ மறுபடியும் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படியே நம்ம என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நாட், அதாவது மிடில் வயர் இது. இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். இது எதுக்காகனா, நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக, ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை லூஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே போல் நம்ம இருக்கிற எல்லா வயர்ஸையும் இந்த ரன்னிங் வயரில் ஜாயின் பண்ணணும். 26 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். அந்த 26 வயர்ஸையும் நம்ம இதில் ஈக்குவலாக வச்சு மெஷர் பண்ணி கரெக்டாக போட்டு கொண்டு வரணும். ரோஸ் கலர் வயர் தான். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணது எதுக்காகனா, எது ரன்னிங் வயர்னு தெரியணும், அதுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர்லனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஈச் டைம் நீங்கள் வயர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அதை ஈக்குவல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வயரை நம்ம ஜாயின் பண்ணணும். இல்லைனா நம்ம மறந்துடுவோம் லாஸ்ட்டாக. அதுக்காக தான் இப்போ கரெக்டாக இருப்பாருங்க. இப்படியே நம்ம என்ன செய்யணும், எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணணும். 26 பீஸ் கட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 26 பீஸ் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, 26 பீஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம். 1 2 3 இப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே பண்ணணும். இதில் 26 பீஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுணும். இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன செய்யணும், இதே மாதிரி அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு இதுதான் சென்டர் லைன், இது சென்டர் லைன். இங்கேயும் வேணா ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, 2 பக்கமும் அடையாளம் தெரியுறதுக்காக. இது ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் இதை போடுறோம். இப்போ அடுத்த லைன் நம்ம போடுறோம். இந்த மாதிரி சுருட்டு விழுதுங்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம இப்படி தான் எடுத்து விடணும். நிறைய பேர் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில், அதனால் இதை இப்போ காமிக்கிறேன். வயரை பிடிச்சி இப்படியே சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா, இதில் வச்சு இப்படியே சுற்றிட்டோம்னா நமக்கு அப்படியே அதை சுருட்டு போயிடும். இப்போ மறுபடியும் என்ன செய்யணும், இந்த ப்ளூ கலர் வயரை வச்சு மெஷர் பண்ணணும். ரோஸ் கலர் வயரை மெஷர் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் 5 லைன்ஸ் போடணும், அதே இந்த பக்கம் 5 லைன்ஸ் போடணும். இல்லை 5 லைன்ஸில் 10 லைன்ஸ்.
20 லைன்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, இதே மாதிரி 3rd 4th 5 6 அப்படியே போய்கிட்டே இருக்கணும். 5th 6th போயிட்டு இந்த பக்கம் 10 லைன்ஸ் போட்டுருங்க. சேம் இந்த பக்கமும் அதே மாதிரி 10 லைன்ஸ் போட்டுருங்க. மொத்தமாக 20 லைன்ஸ் நமக்கு வேணும். இதிலேருந்து கவுண்ட் பண்ணி 10 லைன்ஸ் இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி திருப்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி திருப்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 10 லைன்ஸ் போட்டுருங்க. லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் திருப்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணி இங்கே 10 லைன்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா ஒன் ரோல் பாஸ்கெட்லாம் பாருங்கள், அதில் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். இதுவே நல்லா தான் புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதில் 10 லைன்ஸ் போட்டு ரன்னிங் வயர்லாம் கட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. ஒரு ப்ளூ வயரை வச்சு மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரியே ஒவ்வொரு லைனும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மறக்காமல் ஒயர் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே 10 லைன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிச்சுருங்க. இந்த பக்கம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் ரன்னிங் வயரை நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம லீவ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி லீவ் பண்ணிவிட்டு அப்படியே லைன் போட்டு கொண்டு வாங்க. போட்டு இங்கேயே ஒரு 10 லைன்ஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன்ஸ் போட்டு ரன்னிங் வேறு கட் பண்ணுங்க. நமக்கு பெரிய பேஸாக இருக்கும். அதில் நம்ம ஸ்டிக்ஸ்லாம் வச்சுட்டு ஸ்டிக்ஸ் சொருகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. வாரிய குச்சி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வாரியல் குச்சியை நல்லா புது வாரியல் குச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை சொருகி விட்டுருங்க உள்ள. அப்போ தான் நமக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வயர்ஸ்லாம் இப்படி லூஸாக இருக்கும், அதை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு பேஸ் ஃபினிஷ் ஆகிடும். 20 லைன்ஸ் நமக்கு டோட்டலாக இருக்கணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஸ்டிக்லாம் சொருகிட்டு அதுக்கப்புறமா மேலே எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ் ஃபினிஷ் பண்ணுவோம். செகண்ட் லைன் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 20 லைன்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சென்டர் லைனில் இருந்து இங்கே 10 லைன்ஸ் நம்ம பேஸ் போட்டிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம டர்ன் பண்ணி போடணும். இதுதான் நமக்கு சென்டர் லைன். சென்டர் லைன்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இதோட நமக்கு பேஸ் முடிஞ்சுது. அடுத்து இங்கே நம்ம போட்டு முடிச்சிட்டோம் பார்த்திங்களா, இதே மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த சைட் போடணும் பார்த்திங்களா, அதுக்காக நான் இப்படி டர்ன் பண்ணி வச்சுக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்கிறது இதே மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர கொண்டாந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரைட் சைடில் டர்ன் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு சென்டர் லைன். முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இந்த சென்டர் லைன்லேருந்து மறுபடியும் இங்கே 10 லைன்ஸ் நம்ம போடணும். ரன்னிங் வேர் எடுத்திருக்கேன். ஒயர் கொஞ்சம் விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள், கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பேஸ் பெருசாக போடுறோம் பார்த்திங்களா, ஒயர் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஒயர் விட்டே கட் பண்ணுங்கள். இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் நம்ம வழக்கம் போல் போட்டு அங்கே கொண்டாந்து ரன்னிங் வேறு கட் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் லைன் இப்படியே 3rd 4th 5 6ன்னு அப்படியே என்ன செய்யணும், 10 லைன்ஸ் இங்கே போட்டுற வேண்டிய. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப ஒருக்கா காமிக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தா நமக்கு இது 11வது லைனாக வரும், 11th நாட்டாக வரும். ஆனால் நம்ம இந்த சைடு வந்து 10 தான் போட போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டுனே கணக்கு பண்ணிடுவோம். இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இப்படியே போட்டு போய் இங்கே 10 லைன்ஸ் நம்ம போடணும். இங்கே 10 லைன்ஸ், இந்த 10 லைன்ஸ் இதோட ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கடுத்து இங்கே ஒரு 10 லைன்ஸ் போட போகிறோம். டோட்டலாக நமக்கு 20 லைன்ஸ் வரணும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது. இங்கே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே டர்ன் பண்ணி போட்டிருக்கோம். இதில் 10 லைன்ஸ் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். போட்டு குச்சிலாம் சொருகிட்டு அப்புறமா பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டோட பேஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். 20 லைன்ஸ் போட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 20 லைன்ஸ் போட்டாச்சு. கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இங்கே நம்ம ஏற்கனவே 26 கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லா வயசையும் ஜாயின் பண்ணி 20 லைன்ஸ் பேஸில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே குச்சி சொருகிருக்கோம். வாரியல் குச்சி இருக்குது பார்த்திங்களா, அது சொருகிருக்கோம். வாரியல் குச்சி இருக்குது பார்த்திங்களா, தென்னங்குச்சின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன செய்யணும், இந்த ஹோல்ஸ்குள்ளே இப்படி உள்ளே சொருகிடணும். நான் சொருகிருக்கேன் பாருங்கள். ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஃபுல் குச்சியை ஒன்று போல் சொருகிடலாம். வெளியே வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சொருகிட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க. புது குச்சியாக இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக போகும். தென்னை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த இலையை பறித்து அதுலேருந்து நம்ம குச்சி போட்டோம்னா நல்லா ஈஸியாக போகும். இது எல்லாமே பச்சை குச்சி தான்.
காஞ்ச வாரியல் குச்சி கொஞ்சம் கஷ்டப்படும் உள்ளே போகிறதுக்கு, பச்சை தென்னங்குச்சி நல்லா அழகாக போயிடும். இதே மாதிரி உள்ளே போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்றேன். நான் ஒரு 2 லைன் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் அதை எடுத்துடுறேன். இது பச்சை குச்சி பாருங்கள், தென்னை ஓலையிலேருந்து அப்படியே எடுத்து வைக்கிறது. இந்த பச்சை குச்சி ஈஸியாக போகும், அதுதான் காஞ்ச குச்சிக்கும் பச்சை குச்சிக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு கிடச்சிதுன்னா தென்னை மரம் இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். கிடைக்காதவங்க காஞ்ச வாரியல் குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம். புது குச்சி யூஸ் பண்ணுங்கள், பழகுனது நம்ம வச்சா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பேஸ் முடிச்சாச்சு, ஃபுல்லாக குச்சி முழுக்க சொருகி முடிச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நான் ரன்னிங் ஒயருக்கு மேங்கோ எல்லோ எடுத்திருக்கேன். ஒரு 3 லைன் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு இந்த ஏணிப்படி முடிச்சு போடும்போது கரெக்டாக வரும். அதனால் ஒரு 3 லைன் விட்டுட்டு 4வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் விட்டுக்காங்க, ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும். 4 பக்கத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் ஒயர் இருக்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் கொண்டு வருவோம். ஒவ்வொரு கார்னர்லேயும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரும். 4 பக்கமும் 4 கார்னரில் ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதுக்கடுத்து நார்மலாக உங்களுக்கு இந்த பக்கத்தில் வரும்போது, இந்த இடத்துல வரும்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு வளர்த்து கொண்டு போக வேண்டியா. தெரிஞ்சவங்க போடுங்க, தெரியாதவங்க ஒரு லைன் சுற்றி கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன். இனிமேல் ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இதே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ரெக்டாங்குலர் பேஸ்கட் ஒன்று போட்டிருக்கேன். அது தேவைப்பட்டாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ரெக்டாங்குலர் ஷேப்பில் நீளமாக இருக்கும். அதுவும் ஸ்டோரேஜ் பேஸ்கட் தான், அது சின்ன சைஸாக இருக்கும். அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் பேஸ்கட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இனிமேல் அப்படியே கண்டினியூஸாக கொண்டு வர வேண்டியதான். லேடர் நாட் போட தெரிஞ்சவங்க போட்டுங்க, தெரியாதவங்க இந்த லைன் காமிக்கும்போது, இந்த லைன் ஃபினிஷ் பண்ணி இங்கே வரும்போது கொண்டாந்து காமிக்க. இந்த இடத்துல வரும்போது இந்த கார்னர் டர்னிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த லைன் கொண்டு வரும்போது கொஞ்சம் வளைச்சி தான் கொண்டு வரணும். நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் திரும்பவும் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம இப்படி வளைச்சி கொண்டு வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆயிரும். அதேமாதிரி இந்த பக்கம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஃபஸ்ட் லைன் மட்டும், செகண்ட் லைன்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் போடும்போது பார்க்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஏரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.